ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் காலேஜ் போகிறப்போ ஒரு போர்ட் பார்த்தேன். அந்த போர்டில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, ஸ்டார்ட் இயர்லி, ட்ரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி அப்படின்னு போட்டிருந்துச்சு. இது நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் அதில் எவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஹரிபரியாக கிளம்பி நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எதுவாக வேணால் இருக்கணும். ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்குறோம், ஸோ நம்ம பைக்கில் தான் ட்ரைவ் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ஹரிபரியாக கிளம்பி ஹரிபரியாக நம்ம அந்த நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸோ இல்லை ஸ்கூலோ காலேஜோ ஏதோ ஒன்று நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பதட்டமான ஒரு மனநிலையில் தான் போவோம். ஸோ அந்த இடத்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும்தான் நமக்கு இருக்கும். பட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்லாம் எதனால் ஆகுது, எல்லாமே அவசரத்தினால. ஸோ அந்த அவசரம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ எப்போதுமே நம்ம ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லேட்டாக போகிறோன்னு ரொம்ப அவசரமாக கிளம்பி அவசரமாக போயிட்டு இதனால அஃபெக்ட் ஆகுறது நம்ம ஃபேமிலி. ஓகேவா, ஒரு உயிர் போயிட்டுனா ஸோ அதனால் அஃபெக்ட் ஆகுறது யார், அவங்கள சுற்றி உள்ளவங்க. ஓகேவா, ஸோ அதனால் இந்த லைன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, ஸ்டார்ட் இயர்லி, ட்ரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லி. அது போக இப்போ நானே 2 வீலரில் போகும்போது நான் போயிட்டுருப்பேன். அதாவது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போவோம், அப்படி தானே. ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க ரைட் ஹேண்ட் சைடு வருவாங்க. ஸோ அவங்களே ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணுறேன்ட்டு நம்ம அப்படி போயிட்டுருக்கையிலே இங்கே ஒரு கார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை ஓவர்டேக் பண்ணி இன்னொரு கார் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆப்போசிட்டில் போகிற நமக்கே ஒரு சேஃப் கிடையாது. ஸோ நம்ம கரெக்டான வேலை போனாலுமே எல்லாரும் அந்த அந்த ரெகுலேஷனான ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக எந்த ஒரு உயிருக்கு உண்டான சேதமும் வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மெதுவாக போனாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டோட சீக்கிரமே கிளம்புங்க. ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். கரெக்டான ஒரு இடத்த சேஃபாக ரீச் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகேவா, பாய்.